ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெல்த்தியான வெள்ளைக்காராமணி சுண்டல் பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளைக்காராமணியை ஒரு 3 hours ஊற வச்சாலுமே அது ஈஸியாக ஊறிடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் பேனில் அதுக்கு தேவையான அளவுக்கு பாயில் பண்ணுற அளவுக்கு தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 3 ஸ்கின்னு இது ஈஸியாக இது வெந்துடும், பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கடுகு நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஃபைனல் டச்சாக ஒரு பெருங்காயத்தை வச்சுட்டு இதை நம்ம தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு ஜூஸும் போட்டுட்டேன். பாருங்கள், அதை தாளிக்கிறேன். இப்போ நான் பெருங்காயம் போடுவேன். எப்பவுமே இந்த எண்ணெயில் நான் ரொம்ப பெருங்காயம் போட மாட்டேன், அது கொஞ்சம் கருகிடும். அதனால் அந்த ஹீட்லேயே ஃபைனலாக நம்ம போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் இப்போ ஆரஞ்சு பழம் பார்த்திங்கன்னா நல்ல சீசன். ஸோ கிளைமேட்டு, சென்னை கிளைமேட் மார்கழி மாதம், இது குளிரா இல்லைன்னா மழைக்காலம், நியூ இயர் அன்றைக்கி மழை பெஞ்சுது. ஸோ திடீர்னு சூரிய பகவானும் வராரு. அப்போது ஆஃப்டர்நூன் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் போட்டோம். இது மிக்சிலே தான் போட்டேன். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக தான் சுகர் போட்டிருக்கேன். நான் ஜூஸ்லலாம் ரொம்ப சுகர் போடவே மாட்டேன், கொஞ்சம் டேஸ்ட்காக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை நல்லா பல்ஸ் மோடு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம அந்த ஜூஸ் இது இருக்கு இல்லையா, புளி இருக்குது, ஃபில்டர், அதில் நம்ம இது பண்ணிவிட்டு ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லன்ச் பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள் புலாவ். அதுக்கு மேட்சிங்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பன்னீரையும் பீஸ், பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். ஃபைனல் டச்சாக என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. இந்த கிரேவிக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான். இதில் நான் மீல் மேக்கர், கொஞ்சம் கேரட், பீன்ஸ், அப்புறமா பீஸ் நான் இந்த கிரேவியில் போடுறதுனால பச்சை பட்டாணி நான் இதில் போடலை. எப்பயும் போல் இதுலேயும் அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலெல்லாம் போட்டு குக்கரில் இதை நான் தாளிச்சிருக்கேன். இதை பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.